வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கான கிரகநிலை, கிரக மாற்றம், பொது பலன்கள், பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பற்றியெல்லாம் இங்கு நாம் விரிவாக பார்ப்போம். இதே போன்று 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை நமது சேனலில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். புதனை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே, உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். மிதுனத்தை பொறுத்தவரை மிருக சீரிசம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வேளையில் இந்த செப்டம்பர் மாதத்திலும் உங்களுக்கு 5 கிரக மாற்றங்கள் நடைபெறுது. என்னென்ன கிரக மாற்றங்கள்ங்கிறத இப்போ விரிவாக பார்ப்போம். முதலாவது கிரக மாற்றத்தை பொறுத்தவரை 11 செப்டம்பர் 2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுகஸ்தானத்திற்கு மாறுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பஞ்சமி ஸ்தானத்திற்கு மாறுறார். அதற்கு அடுத்த ஒரு நாள், அதாவது 15 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறார். அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 கிரக மாற்றங்கள் அடுத்தடுத்த நாள் நடக்குது. 16 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே சுகஸ்தானத்திற்கு மாறுறார். அடுத்து இந்த மாதத்தோட கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கு பஞ்சமி ஸ்தானத்தில் மாறுறார். இப்படி உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இருக்க நிலையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்க்குறப்போ 3 நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நான்காக பார்க்கப்படுற வேலையில், அடுத்து புதன்கிழமை, வியாழக்கிழமை, இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இப்படி இருக்க வேலை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டமான தினங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதத்தோட கடைசி பகுதியில் கிடைக்குது. அது செப்டம்பர் மாதத்தில் 24, 25, 26 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக பார்க்கப்படுது. இந்த நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம், அதே போல் பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் இருக்குது. மாதத்தோட தொடக்கத்திலே இருக்குது. 4, 5, 6 இந்த 3 நாட்கள், இந்த செப்டம்பர் 4, செப்டம்பர் 5, செப்டம்பர் 6 இந்த 3 நாட்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு உங்களுக்கான கிரக மாற்றங்கள், கிரக நிலைகளும் சொல்லுது. இப்படி இருக்க நிலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை நம்ம இங்கே பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் அப்படியே உபயோகிச்சுக்குவீங்க. அப்படியே உபயோகித்து மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதை ஒரு கொள்கையாகவே வச்சுருப்பீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால் சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரத்தில் பல நன்மைகளும் பல லாபங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மையாக பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதே போல் இதுவரை இழுபறியாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இழுபறியாக போயிட்டு இருந்திருக்கும். அந்த இழுபறி எல்லாம் நீங்கிற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அது நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் ரொம்பவே அதிகமாக கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சாதகமான பலன்கள் காரணமாக
பல்வேறு இடமாற்றங்கள் இல்லை பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கும். இந்த பயணங்கள் இந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மைகளை இந்த மாதத்துலேயும் இந்த வாரத்துலேயும் உங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கிறப்ப என்னாங்கன்னா உங்கள் மனது அமைதியாக இருக்கும். மனது அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இப்படியோ ஒருவேளை இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாதகமான விஷயங்களும் வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து தோணும். அதனால் வந்து மேலும் சிறப்பாக வந்து நீங்கள் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பும் சூழலும் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை, அதே போல் உங்களோட சமயோஜித புத்தியால் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பல வெற்றிகளை பெற போகிறீங்க. பல வெற்றிகளை பெறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. கொடுக்க வாக்கை வந்து நிறைவேற்றுறப்ப என்ன ஆகுனா உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் அதே போல் சமுதாயத்திலையும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து பாராட்டுகள் குவிய போது. பாராட்டுகள் குவியறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரும் புகழும் வானளாவிய உச்சத்தை தொடுறதுக்கான காலம் நேரம் அப்படின்னு வந்து இந்த கால நேரத்தை சொல்லலாம். இப்படி கால நேரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு உண்டாகலாம். மனசோர்வு உண்டானாலும் பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்க காரணத்தால் உங்களுக்கு உங்கள் சோர்வு எல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அதே போல் நல்ல காரியங்கள் நிறையா நடக்கிறதுனால உங்கள் உடலும் மனதும் மகிழ்ச்சியாகவே இந்த கால நேரத்தில் காணப்படும். நீங்கள் வந்து தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. திட்டங்களை தீட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. அந்த திட்டங்களை சிறப்பாக வந்து செயல்படுத்துவீங்க. இப்படி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகிற காரணத்தினால என்ன ஆகுனா உங்களோட பொருளாதார நிலை மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலும் பெரிதாக விருத்தியடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் லாபங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். லாபங்கள் மிகச்சிறப்பாக இருக்க சூழலால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்கள் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். உங்கள் வாடிக்கையாளரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விளம்பரதாரராக மாறுவார். அப்படி விளம்பரதாரராக மாறுற காரணத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து முயற்சிகள் எடுக்காமே உங்களோட பொருள் வந்து சீக்கிரமாக விற்று போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு சிறப்பாக உருவாக போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு வந்து உங்கள் வேலைகளை வந்து சிறப்பாக செய்வீங்க. சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாக மனநிலையில் இருப்பீங்க. உற்சாக மனநிலையில் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை பளு இருந்தால் கூட அந்த வேலைகள்லாம் வந்து நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சு உங்களுக்கு கூட பேரும் புகழும் வந்து வரப்போகுது. அதே போல் அவங்க கூட இருப்பவங்களும் வந்து உதவி செய்வாங்க. கூட இருக்கவங்க உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவங்களுக்கு வந்து திருப்பி உதவி செய்வீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய பதவி மாற்றங்கள் பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன் பொருள் வரவு அதிகமாக இருக்குது. அதாவது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பொது பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் விழா கோலம் பூண்ட சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல விருந்துகளில் வந்து கலந்துக்க போகிறீங்க. அதே போல் வந்து பல சிறப்பு நிகழ்ச்சிகளில் சிறப்பாக கலந்துக்கிட்டு உங்கள் மனதும் அதே போல் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சந்தோஷமாக இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலும் மனமும் சிறப்பாக செயல்படும். இதனால வந்து மேலும் மேலும் வெற்றிகளை நீங்கள் எல்லா வகையான வெற்றிகளையும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பேரும் புகழும் அடையிறதுக்கான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட போகிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் மிகச்சிறப்பாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து இந்த கால நேரத்தில் ரொம்பவே திருப்தியாக இருக்குது. மன திருப்தியாக இருக்கிறதால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை உங்கள் வேலைகளில் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்கள் வேலைகளை சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பாராட்டுகளும் வந்து உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் அதிகமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. நீங்கள் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள போறீங்க. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள போறதுனால உங்களுக்கு வந்து சில சோர்வுகள் இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இருக்க கிரக நிலைகள் வந்து உங்களை வந்து சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கிற காரணத்தால் உங்களுக்கு வந்து சோர்வுகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் உற்சாகமாக செயல்படுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலிடம் வந்து உங்களை நம்பி பல பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. பொறுப்புகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பொறுப்புகளை நீங்கள் எப்படி நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து அதை சிறப்பாக செயல்படுவீங்க. அந்த சிறப்பான செயல்பட உங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உங்களோட கீழே இருக்கவங்ககிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழே வேலை பார்க்குற தொண்டர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் சொன்னவாறு நடப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் போட்டி போட்டு வேலை செய்வாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை சுலபமாகும். இதனால் உங்களுக்கு வந்து ஏற்றங்களும் நல்ல பேரும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்க போது. உங்களால் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சுற்றி இருக்கவங்களாலையும் வந்து உங்களுக்கு பேரும் புகழும் மரியாதையும் கிடைக்க போது. அதனால் வந்து உங்கள் ஆதரவாளர்களுக்கு நீங்கள் வந்து சிறப்பான பதவிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பல 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 புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்திட போகிறீங்க. பல புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வருமானம் பெருகும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பும் அதிகமாக இருக்குது. கடின உழைப்பை போடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் உங்களை உச்சாணி கொம்புல கொண்டு போய் வைக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பழுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காரணமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம். சில பேர் சில விமர்சனங்களை வைக்கலாம், சில பேர் சில விமர்சனங்களை வச்சாலும் அந்த விமர்சனங்களை தாண்டி வளர்ற காலம் சூழ்நிலை இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்களை இந்த கால நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை அடைய போறீங்க. அதே போல் வேலை விஷயங்களாக பயணங்கள், அதே போல் வெளிநாடுகளில் தங்க வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பெருசாக தடைகள் தாமதங்கள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலை உங்கள் உழைப்பை நீங்கள் முழுமையாக செலுத்துங்க. உங்கள் உழைப்பை நீங்கள் முழுமையாக செலுத்துகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது பல முன்னேற்றங்களை கொண்டதாக காணப்படுது அப்படிங்கிறது இன்னொரு மிகச்சிறப்பு. அதே போல் மாணவர்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள், அதே போல் பணிகள் வந்து வர்றதுக்கான காலம் நேரம் இப்படி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள், அதாவது விஷ்ணுவின் அவதாரமான பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் வந்து பெருமாளை வணங்கலாம். பெருமாளை வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதுவும் வந்து நீங்க போது. ஏற்கனவே நீங்கள் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கீங்க புதனை சார்ந்து. அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட அருளும் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பல நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுடைய அதிர்ஷ்டமான நாளான புதன்கிழமைகளை நீங்கள் வந்து பெருமாளை வணங்கலாம். அதே போல் சிறு சிறு அன்னதானங்கள் இது மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து அன்னதானங்களாவோ இல்லை பொருளாவோ வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா தானத்தில் செஞ்சது அன்னதானம் சொல்லுவாங்க. அது வந்து உங்களை மேலும் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரும். அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எப்போதுமே மற்றவங்களுக்கு செய்யுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் அருள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல புண்ணியங்களை தேடித்தரும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற விஷயங்களை பார்த்துட்டோம். அதாவது கிரக நிலை, கிரக மாற்றத்தை பார்த்துட்டோம். அதே போல் பொது பலன்களையும் பார்த்துட்டு பரிகாரங்களையும் பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷம் 3, 4 பாதம். மிருகசீரிஷம் 3, 4 பாதம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்னென்ன புதிய விஷயங்களை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனையாகவே இருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் விருத்திக்கும் அதே போல் உங்கள் லாபத்துக்கும் அதிகமான வழிவகை செய்யப்போகுது. அதே போல் உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சிறப்பான சலுகைகளையும் வாய்ப்புகளையும் தரப்போறீங்க. இதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு உற்சாக மனநிலை வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு வேலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரமும் அவங்களோட வாழ்க்கை தரமும் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு.
அதே போல் வேறு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் நடைபெறலாம். என்னடா நான் இவ்வளோ நாளாக இங்கே வேலை செஞ்சதே ஒரு இடமாற்றம் நடைபெறுதுன்னு சொல்கிறீங்களே, அந்த இடமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அது பதவி உயர்வோடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட சம்பள உயர்வோட, அதாவது சேலரி உயர்வோட, இன்க்ரிமெண்ட்டோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுனால அந்த சிறப்பான கால நேரத்தில் சிறப்பான முயற்சிகளோட ஏற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அதே போல் தொழில் வியாபாரம் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை வேறு இடத்துக்கு யாராவது பணம் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாமே பாக்கி எல்லாமே வசூல் ஆகாமல் இருக்குன்னா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா வசூல் ஆகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருட்களை அனுப்பும் போதையோ இல்லை வந்து வேறவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறப்பையோ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது தேவையில்லா பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு குறைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கிறப்போ உங்களோட புத்தி கூர்மையால் அந்த நன்மைகளை நீங்கள் மேலும் மேலும் உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களை அடைவதற்கான வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்த வேலைகள்லாம் மும்மரமாக செயல்படுவீங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிஞ்சும் தெரிஞ்சும் செயல்படுவீங்க. அறிஞ்சும் தெரிஞ்சும் செயல்படுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களோட பேரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்பும் காதலும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். யாராவது உங்களை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பேசினா அதை வந்து கண்டுக்காத விட்டுருங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஏற்றங்களை தரப்போகுது. நீங்கள் சூரியன் போல பிரகாசிக்கிற காலமும் நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களை சார்ந்து இருக்கவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதகமான பலன்களை தரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை சார்ந்து இருக்கிறதுனாலே அவங்களுக்கும் ஏற்றங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பல விருந்துகள், பல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். விருந்துகள், சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் பல நன்மைகளை இந்த கால நேரத்தில் பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில். இப்படி நம்ம வந்து 2 நட்சத்திரங்களை பார்த்த நிலையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திரத்திற்கான நிலைமைகள் என்ன, உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன திருப்திங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மன திருப்திங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்க காரணத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் பல்வேறு செயல்களை சிறப்பாக செய்வீங்க. அந்த பல்வேறு செயல்களின் காரணமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஏற்றம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களோட பேச்சு திறனால் உங்களோட தொழில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களோட பேரும் புகழும் பெருக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பேரும் புகழும் பெருகிறது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, பண உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வுகள், பண உயர்வுகள் வரதுனால அது வந்து நீங்கள் மற்ற வகையில் சேமிப்புகளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிலத்திலோ இல்லை பொன் பொருளோ வாங்கி வைக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா தங்கம்லாம் ஜெட் வேகத்தில் உயர்ந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கினா இப்போ வந்து அதில் 18,000 அப்படிங்கிற லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வர எக்ஸ்ட்ரா பணத்தை சேமிப்பாக மாற்றி வைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மிக கடுமையான முயற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க இது வரைக்கும். அந்த மிக கடுமையான முயற்சிகள்லாம் இப்போ மாறப்போகுது. நீங்கள் கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டுமே போதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அமைய போகுது. தேவையில்லாம வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வராது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்படி பல முக்கியமான விஷயங்கள் வந்து நல்லதாக நடக்கிற வேலையில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயமாகிறது தவிர்க்கப்படுது.
இப்படி இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவுகள் வரலாம். செலவுகள் எதிர்பாராத வருது அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. அதே போல் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்கள் பரிகாரங்களை எளிமையான விஷயங்களாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முன் ஜாக்கிரதையோடும் முன்னெச்சரிக்கையோடும் இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் மற்றும் புதனின் ஆசியும் அருளும் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் என்ற கடைசியான வரிகளுடன் இந்த காணொலியை நாம் முடித்துக்